சிம்பிளாக ஹெல்த்தியாக 6 வகையான ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் ரிச்சானது. எதுவுமே நம்ம ஃப்ரை பண்ணுறது கிடையாது. அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஈஸியாக வெயிட் லாஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம். முதல்ல நிலக்கடலையில் ஒரு சாட் மாதிரி, ரெண்டாவது கொண்டக்கடலை சுண்டல், அதுக்கப்புறம் மல்டி கிரெயினில் ஒரு குக்கீஸ் பண்ண போகிறோம், வெண்ணெய் புட்டு. ஸோ அதுக்கப்புறமா மணி கொழுக்கட்டைன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது, வாழைப்பழத்தில் ஒரு ஸ்டஃபிங்கை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே சிம்பிளாக ஹெல்த்தியாக நிலக்கடலை சாட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். மசாலா ரொம்ப குறைவாக யூஸ் பண்ணியிருக்கிறதுனால எல்லாருமே சாப்பிட்லாம். இதுக்கு 1 கப் நிலக்கடலை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இது கம்ப்ளீட்டாக ஊறினா மட்டும்தான் குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். 8 மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிருங்க. இதுக்கப்புறமா நம்ம குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணி, உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதை மூடி கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக வெந்துடும். இல்லை அப்படின்னா நீங்கள் 3 விசில் கூட விட்டுடலாம். இதுக்கப்புறமும் இந்த தண்ணியை நீங்கள் வடிகட்டி ஆகணும். அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ண ஜீரகத்தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா சூடாக இருக்கும்போதே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆனில் இருக்கக்கூடாது. இதுக்கப்புறமா தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டுட்டு நம்ம கேரட், அதுக்கப்புறம் மாங்காய், இது பார்த்திங்கன்னா மாங்காய், தேங்காய், நிலக்கடலை சுண்டல் பீச் ஸ்டைல் மாதிரி இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த புளிப்பெல்லாம் நிலக்கடலையில் இறங்கும். இதில் நம்ம லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுறலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைனா 1 டேபிள் ஸ்பூன் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை இந்த மாதிரி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா இதில் நீங்கள் மாதுளை இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். மாதுளை, அதுக்கப்புறமா ஓமப்பொடி, இது மேலே சாட் ஐட்டம் மாதிரி நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் நான் சிம்பிளாக பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வெங்காயம், கொத்தமல்லி, அவ்வளோதான். ஸோ இந்த நிலக்கடையில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சுண்டலாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி நீங்கள் சாட் மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. இதுக்கப்புறம் சுகர்லெஸ் குக்கீஸ் தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக ஹெல்த்தியாக நல்லா முறுமுறுன்னு ஒரு பிஸ்கட் பண்ண போகிறோம். அது பார்த்தீங்க அப்படின்னா மைதா இல்லாமல், எக் இல்லாமல், வெள்ளை சர்க்கரை இல்லாமல் பண்ண போகிறோம். இதில் பட்டரும் ஆட் பண்ணலாம். கிட்டத்தட்ட 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். இதுக்கு எள்ளு, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், சியா சீட்ஸை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிருங்க. வடித்ததுக்கப்புறமா ஒரு பவுலில் போட்டுட்டு இதை ஜென்டலாக பீட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம பட்டர் நல்லா நுர வரும். அந்தளவுக்கு இது ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு 1/4 கப், நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ப்ரௌன் சுகர் இருந்தாலும் போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணுங்கள். இதுக்கெல்லாம் ஒரு 2 நிமிஷம்தான் ஆகும். இதில் ஆயில் பிடிக்கலைன்னா நீங்கள் நெய் போட்டுக்கலாம். வெயிட் லாஸ் அப்படிங்கும்போது பர்ஃபெக்டாக அதை எடுத்துக்கலாம். இப்போ இதில் ராகி மாவு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் கோதுமை மாவு 3/4 கப் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா பேக்கிங் சோடா இல்லைனா பேக்கிங் பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பேக்கிங் சோடா பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிடலாம். இப்போது மில்க் பவுடர் போட்டுட்டு நம்ம இதை நல்ல ஒரு சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வரணும். எப்போவுமே நம்ம பிஸ்கட்டுக்கெல்லாம் மாவு பிசையும் போது ரொம்ப சப்பாத்திக்கு மாதிரி பிசையக்கூடாது. க்ளூட்டன் டெவலப் ஆச்சுன்னா குக்கீஸ் ஹார்ட் ஆகிடும். அந்த கோதுமை மாவோட ஸ்மெல் வரும். ஸோ அதனால் நம்ம பிடிச்சி வர்ற மாதிரி மாவு ரெடி பண்ணிக்கணும். இது ராகி மாவுலேயே முழுசாக கூட பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஓட்ஸ் இருந்ததுன்னா கூட கொஞ்சம் அரைச்சி போட்டுக்கலாம். எல்லாமே நல்லாயிருக்கும். தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் போட்டு பாருங்கள். இதில் நட்ஸ் எல்லாம் சேர்ந்துருக்கனால பயங்கரமான ப்ரோட்டீன் ரிச்சுன்னு சொல்லலாம். போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். மாவு ரெடி பண்ணோன்னே நம்ம எடுத்து தேய்க்க ஆரம்பிச்சிடணும். இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு திக்காக தேய்ச்சிக்கலாம். நீங்கள் திக்காக தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா முறுமுறுன்னு சாஃப்டாக இருக்கும். தின்னாக தேய்ச்சிங்கன்னா முறுமுறுன்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு சில குழந்தைகளுக்கு கிடைக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் திக்காக தேய்ச்சி நீங்கள் அப்படியும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இதை உருண்டையாக பிடிச்சி கொஞ்சம் கையிலேயே ஃப்ளாட்டன் பண்ணியும் போடலாம். ஸோ அப்படியும் செஞ்சு பாருங்கள். இது தேய்க்கிறதுக்கு நெய்யோ ஆயிலோ எதுவுமே தடவணும்னு அவசியமே இல்லை. ஷேப் நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் பிஸ்கட் செஞ்சுக்கலாம்.
இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சுகரும் பிடிக்கல, நாட்டு சர்க்கரையும் பிடிக்கலன்னா டேட்ஸை வந்து நல்லா ஊற வச்சு பாலில் அதை அரைச்சும் போட்டு பண்ணலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாதாம், பிஸ்தா, முந்திரி இதெல்லாம் வந்து தூவிக்கலாம். இப்படி பாதாம், முந்திரி, பிஸ்தா இல்லைன்னா மேலே எள்ளு தூவலாம். வெள்ளை எள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதையுமே ஜென்டலாக தேய்ச்சிக்கலாம். அப்போ தான் வந்து குக்கீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக பிரிஞ்சு வராமல் இருக்கும். மேலே அப்படியே தூவிட்டு நீங்கள் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா நம்ம பேக் பண்ணும்போது அப்படியே உதிரி உதிரியாக வந்துடும் மேலே இருக்கிற இந்த பாதாம் பிஸ்தாலாம். இப்போது குக்கி கட்டரில் நம்ம கொஞ்சம் மாவு தடவிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட இவ்வளோலாம் ஷேப் வேணான்னா நம்ம வீட்டில் செய்யும்போது கத்தியில் வச்சு ஸ்கொயராக கூட நீங்கள் பிஸ்கட் பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது கடாய், ப்ரெஷர் குக்கர், ஓடிஜி அவன் எதில் வேணாலும் பண்ணலாம். நான் ஓடிஜியில் பண்ண போகிறேன். ஸோ ஓடிஜியாக இருக்கட்டும், அவனாக இருக்கட்டும், ஒரு 10 மினிட்ஸ் 250 டிகிரியில் நீங்கள் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 20 மினிட்ஸ் 180 டிகிரியில் பேக் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா திரும்ப இந்த மாவை டோ மாதிரி கொண்டு வந்து திரும்ப நான் தேய்ச்சி எடுத்து 2வது தடவையும் நான் பேக் பண்ணுவேன். முதல் செட்டு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ எப்போவுமே பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீஹீட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். கடாய், ப்ரெஷர் குக்கர் அப்படின்னா நீங்கள் சேம் அதே மாதிரி முதல்ல ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் லோ மீடியம் ஃப்ளேமில் பேக் பண்ணிங்கன்னா ரெடி ஆகிடும். இது வந்து அந்த ரிமைனிங் இருந்த மாவில் திரும்ப நான் தேய்ச்சி 2வது வைக்க போகிறேன். இதெல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம முதல்ல பேக் பண்ண உடனே அடுத்த செட்டும் இமீடியட்டாக வச்சிடலாம். ஸோ திரும்ப நீங்கள் ப்ரீஹீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் எப்போவுமே குக்கீஸ் மொறுமொறுன்னு இருக்கணும் அப்படின்னா ப்ரீஹீட் பண்ண ஓடிஜிஎல் அவனில் தான் வைக்கணும். ஹீட் இருக்கணும். இதையுமே ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துடலாம். எல்லா பிஸ்கட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேக் பண்ண உடனே சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ உடனே எடுத்து நம்ம ஒரு கண்டெய்னரில் போடக்கூடாது. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து போட்டுடலாம். கிட்டத்தட்ட 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. நம்ம ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் கூட இதை சாப்பிட்லாம். ஸோ இது ப்ரோட்டீன் ரிச் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஹேர் க்ரோத் முதல் கொண்டு நம்ம ஸ்கின் க்ளோக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். சிம்பிளாக ஹெல்த்தியாக கொண்டக்கடலை மசாலா சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ப்ரோட்டீன் ரிச்சுன்னு சொல்லலாம். இது வந்து ஸ்நாக்ஸாக குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஈவினிங் கூட நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். ரொம்ப நல்லது கூட. இதுக்கு முதல்ல கொண்டக்கடலையை நைட்டே ஊற வச்சிடணும். நல்லா ஊறிந்தால் மட்டும்தான் சாஃப்டாக வெந்திருக்கும். நம்ம வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது, நல்ல ஜீரணமாகும். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தண்ணியை வடிச்சிடுங்க. இதுக்கப்புறமா குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணி, உப்பு, மஞ்சள் தூள் போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும். அதே சமயம் ரொம்ப வச்சிங்கனாலும் அது அப்படியே வந்து குழஞ்சி போன மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் 3 to 4 விசில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணலாம். இதுக்கப்புறமா வெந்ததுக்கப்புறம் தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிகட்டிடணும். நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வேகலைன்னா ஒரு விசில் எக்ஸ்ட்ரா கூட விடலாம். இப்போது அரைக்கிறதுக்கு பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய், கொஞ்சம் ஜீரகம் போட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். கரகரப்பாக தண்ணியை இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வரமிளகாய், வெங்காயம், கறிவேப்பிலை, உப்பு, பெருங்காயம், தேவைப்பட்ட பச்சை மிளகாய் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி அரைச்சிருக்கிறதுனால அது தேவையில்லை. நல்லா வதக்குங்க. இதுக்கப்புறம் அரைச்சி வச்ச அந்த பொடியை போட்டுட்டு நம்ம 1 நிமிஷம் மட்டும் ஜென்டலாக ரோஸ்ட் பண்ணணும். ஏன்னா தேங்காய் ரோஸ்ட் ஆகிடுச்சின்னா நம்ம குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது கொடுத்து விடும்போது கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக தான் இதை வந்து நல்லா வதக்கலாம். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம் வச்சுட்டு வதக்குங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னா அப்படியே ட்ரை ஆன மாதிரி ஆகிடும், பேர்ன் ஆகிடும். இப்போ வேக வச்ச சுண்டல் இதையும் போட்டுட்டு கிட்டத்தட்ட 1 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணலாம். ஸோ அப்படிங்கும்போது பர்ஃபெக்டாக எல்லா மசாலாவும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வந்துடும். நம்ம பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கறிவேப்பிலை எல்லாம் போட்டுக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இது வந்து நம்ம அப்படியே சாப்பிட்லாம். ப்ரோட்டீன் அதிகமானது அப்படிங்கிறதுனால நம்ம ஈவினிங் ஒரு 4 o'clock இல்லை 5 o'clock சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது கூட. சுண்டல் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு வெயிட் போடலைனாலும் கொடுக்கலாம், போன் ஸ்ட்ரென்த்துக்கும் கொடுக்கலாம், வெயிட் லாஸுக்கும் நீங்கள் சாப்பிட்லாம். ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறமா ப்ரோட்டீன் தேவைப்படும். அதுக்கு வந்து இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்.
ஸோ நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சுண்டல் எடுத்துக்கணும். ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸாக பார்க்க சிம்பிளாக ஈஸியாக 10 நிமிஷத்தில் இனிப்பு மணி கொழுக்கட்டை பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 நாள் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சு போல் இருக்கும். குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். வெல்லத்தில் அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பாசிப்பருப்பு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூனை ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இதை வந்து தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்புக்கு பதிலாக கடலைப்பருப்பு கூட ஊற வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போது தேங்காய் வந்து ஒரு அரை மூடியை நல்லா துருவி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா மிக்சியில் போட்டு கூட நீங்கள் ஓரளவுக்கு கரகரப்பாக அரைச்சிக்கலாம். தேங்காய் வந்து போட்டால் தான் இதுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது நம்ம 1.25 கப் தண்ணி ஊற்றுறோம். 1 கப் அரிசி மாவில் தான் பண்ண போகிறோம். அரிசி மாவு அப்படிங்கிறது கடையில் வாங்கினது தான். உப்பு, நெய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 3/4 கப் வெல்லம், நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி எது வேணாலும் போடலாம். ஊற வச்ச பாசிப்பருப்பு, இது வந்து லைட்டாக மட்டும் வெந்தால் போதும். ஏன்னா இதை வேக வைக்கும் போதும் நல்லா வெந்துடும். இப்போ தேங்காய், அதுக்கப்புறமா எள்ளு போடுவோம், கொஞ்சம் ஏலக்காய், அவ்வளோதான். எள்ளு, கருப்பு எள், வெள்ளை எள் எது வேணாலும் நீங்கள் போட்டு இது நல்லா கொதிச்சு வரணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாவில் க்ளூட்டன் டெவலப் ஆகும். இப்போ 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். அதையும் போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து நல்லா வந்து கெட்டிப்பட ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் வந்து தண்ணி மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். 1 நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு வந்துடும் நமக்கு. இதில் வந்து பிடி கொழுக்கட்டை இல்லை அப்படின்னா வந்து மோதகத்தில் கூட நீங்கள் வச்சு பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். உள்ள தேங்காய் பூர்ணம் வச்சா நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி டோ ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மூடி வைக்கணும். ஒரு கிட்டத்தட்ட 5 நிமிஷம் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அது நல்லா வந்து அதனோட ஸ்டிக்கினஸ் போய் ஆறி வந்துடும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இப்போ வந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போதே நம்ம உருண்டைகளாக பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இது வந்து கை பொறுக்கிற சூட்டில் தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான கொழுக்கட்டை நம்ம பண்ணுறோம், நிறைய ஷேப்பில் பண்ணுறோம். பட் ஆனால் அந்த காலத்தில் வந்து இந்த மணி கொழுக்கட்டை, அமனி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன உருண்டையாக இருக்கும். அதான் வந்து ஃபஸ்ட்டு பேசிக்காக பண்ணிகிட்டு இருந்தது. மோதகம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கையில் வந்து பண்ணுவாங்க. இப்போ மோல்டெல்லாம் வந்துருச்சு. நான் அதுலேயே நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கேன். ராகிலேயே வந்து பார்த்திங்கன்னா பூர்ண கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் வாழைப்பழத்தை வச்சு, சங்குப்பூ வச்சு எல்லாமே நான் போட்டிருக்கேன், நேச்சுரலான பூக்களை வச்சு. ஸோ இது ட்ரெடிஷ்னல்னால் குழந்தைங்க கூட ஈஸியாக பண்ணிடலாம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா காரம் அதுவுமே வந்து நல்லாயிருக்கும். கார கொழுக்கட்டையும் அந்த ரெசிபி நான் கூட சீக்கிரமாக போடுறேன். இது வந்து நம்ம கணேஷ் சதுர்த்திக்கு மட்டும் இல்லாமல் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர், குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம். வெல்லம் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப விருப்பப்படுவாங்க. பிடி கொழுக்கட்டை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க சாப்பிட்றது. ஸோ இது எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டீம் பண்ண போகிறோம். 5லேருந்து 8 நிமிஷம் போதுமானது. இதில் வந்து நெய் தடவிட்டெல்லாம் நீங்கள் உருண்டை பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. கையில் வந்து ஈஸியாக வந்து வந்துடும் ஒட்டாமல். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்தால் போதும். இதில் வந்து பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சை எது வேணாலும் நீங்கள் போட்டு பண்ணலாம். ஸ்வீட் பிடிக்காதவங்க டேட்ஸை வந்து அரைச்சி கூட நீங்கள் போட்டு பண்ணலாம், வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போதும். ஸோ இப்போ வந்து 8 நிமிஷத்துக்கு அப்புறமா பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு மட்டுமே இல்லாமல் நீங்கள் சிறுதானியத்தை வச்சும் பண்ணலாம். ப்ரோட்டீன் அதிகமாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பெல்லாம் வறுத்து அரைச்சி அதுவும் போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். எள்ளு போடலாம், அதில் கால்சியம் அதிகமாக இருக்குது. இதுக்கப்புறமா வெண்ணெய் புட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியான இன்ஸ்டண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். சிம்பிளாக ஹெல்த்தியாக வெண்ணெய் புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது அப்படியே வாயில் வச்சோன்னா கரைஞ்சிற மாதிரி இருக்கும். சிம்பிளான பொருட்களை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். டைமும் வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு சத்தான ஈவினிங் ஸ்நாக்ஸுன்னு சொல்லலாம். இதுக்கு பச்சரிசி ஒரு கப் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். ஸோ உங்களுக்கு டைம் இல்லைன்னா 1 மணி நேரம் கூட ஓகே தான். கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு அதையும் நம்ம ஊற வச்சுக்கலாம். சேம் நீங்கள் வந்து அதை 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க.
கடலைப்பருப்பு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் பாசிப்பருப்பை யூஸ் பண்ணிக்கலாம். பச்சரிசி பிடிக்காதவங்க நீங்கள் இட்லி ரைஸில் கூட பண்ணலாம். இப்போது நல்லா ஊறினதுக்கப்புறமா 1 கப் தண்ணி ஊற்றிட்டு நம்ம மிக்சியில் போட்டுட்டு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இது வந்து ஊற்றிட்டு தனியாக நம்ம அப்படியே வச்சிடலாம். அதுக்குள்ளே நமக்கு கடலைப்பருப்பை வேக வைக்கணும். இது வந்து ஓரளவுக்கு வெந்தால் மட்டும்தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு பேனில் 4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி. நீங்கள் தேங்காய் பாலில் கூட வேக வைக்கலாம். இப்போது நம்ம கடலைப்பருப்பை போட்டுடலாம். போட்டுட்டு நீங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கனாவே அது நல்லா வெந்துடும். இப்போ மிக்சியில் நம்ம ஊற வச்ச அரிசி 1 கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். மைய அரைக்கணும்னு சொல்லுவோம், கரகரப்பாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கணும். ஸோ இப்போ இதை எடுத்துடலாம். இப்போது கடலைப்பருப்பும் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. நம்ம வதக்கும் போது அது வெந்துடும். இப்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச அரிசியை போட்டுட்டு, அதாவது அரிசி மாவு போட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள். அரிசி வந்து நம்ம ஊற்றின உடனேயே அரைச்ச அரிசியை நமக்கு நல்லா திக்காக ஆரம்பிக்கும். நம்ம கொழுக்கட்டை மாவு பண்ணுற மாதிரி தான். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்படி வந்து நம்ம வேகும்போதே இது ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயே நம்ம கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பெல்லாம் தாளித்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு அப்படின்னா பர்ஃபெக்டான ஒரு ஹல்வா பதத்தில் நமக்கு ஒரு அரிசி உப்புமா மாதிரி ரெடி ஆகிடும். ஆனால் நம்ம இப்போ பண்ணுறது ஸ்வீட், அதாவது வெண்ணெய் போட்டு, அதனால் நம்ம ஸ்வீட் தான் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து வேகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆகும். ரொம்ப அதிகமாக தீ வச்சிங்கனாலும் கீழே பர்ன் ஆகிடும். ஸோ நீங்கள் பார்த்துக்கணும். இதுக்கு ஸ்வீட்டுக்கு நீங்கள் கருப்பட்டி, வெல்லம், நாட்டு சர்க்கரை, இல்லை அப்படின்னா ஒயிட் சுகர், கல்கண்டு எது வேணாலும் போடலாம். நான் இதில் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு நீங்கள் ஸ்வீட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கிட்டத்தட்ட 1.5 கப் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். 1.5 கப்லேருந்து 2 கப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நல்லா அப்படியே வந்து வலுவலுன்னு இருக்கும். எப்படி அரிசி ஹல்வான்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கும். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இது செய்கிறதுக்கு வந்து நெய் தேவையில்லை. பிடிக்கும், உங்களுக்கு நெய் பிடிக்கும்னு நினைக்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஏன்னா வெல்லமெல்லாம் கரைஞ்சி ஓரளவுக்கு திக்காகணும். அதுக்காக இது வந்து பிகினர்ஸ்லேருந்து ஈவன் குழந்தை கூட இந்த ரெசிபி பண்ணிடலாம். ஃபைனலாக தேங்காயும் ஃப்ளேவருக்கு ஏலக்காய் பொடியும் போட்டுக்கலாம். நீங்கள் ஏலக்காய் பொடி பிடிக்காதவங்க ப்ளைனாகவும் விடலாம். பட் அப்படி விடும்போது உங்களுக்கு வந்து அதில் அரிசி மாவு வெல்லத்தோட டேஸ்ட் மட்டும்தான் இருக்கும். அதனால ஏலக்காய் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்காய் போட்டுட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிட்டோம் அப்படின்னா போதும். இது 2 நாள் வரைக்குமே கெட்டு போகாது. உங்களுக்கு வேணுங்கிறப்போ எடுத்து நம்ம ஸ்டீம் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் கலர்னிங்க அப்படின்னா அது வந்து டோ மாதிரி ஆகிடும், கொழுக்கட்டை மாவு மாதிரி. நம்ம ஒரு பவுலில் போட்டுட்டு மேலே தேவைப்பட்டால் கொஞ்சம் நெய்யும் தேங்காயும் போட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து திக்காக வேணும்னா ஸ்டீம் பண்ணி கூட சாப்பிட்லாம். நான் சொன்ன மாதிரி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த வெண்ணெய் புட்டு அப்படிங்கிறது நமக்கு ஒரு எனர்ஜி வேணும். ஒரு விரதம் இருக்கிறோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கிடைக்கணும் அப்படின்னா விரதம் முடிச்சுட்டு நீங்கள் இதை சாப்பிட்லாம். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும், லைட்டாக இருக்கும். தேங்காய் வந்து நீங்கள் ரோஸ்ட் பண்ணியும் போடலாம், இல்லை அப்படியும் போடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து பாசிப்பருப்பு வச்சு பண்ணலாம், அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம ஒரு சிம்பிளான ஹெல்தியான ஸ்நாக்ஸாக, அது வந்து ஃப்ரை பண்ணாத ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். சிம்பிளாக ஹெல்தியாக 20 நிமிஷத்தில் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எடுத்துக்கலாம். ஸோ இது நீங்கள் பலாப்பழம், அதுக்கப்புறம் மக்காச்சோள மாவுலேயும் பண்ணலாம். அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போதும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து வேக வச்சுருக்கோம், ஆயிலோ நெய்யோ ரொம்ப யூஸ் பண்ணலை.
நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும் மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்குமே. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நேந்திரன் பனானா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த கலர் டேஸ்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மல் வாழைப்பழம் கூட எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம வேக வைக்கணும். வேக வச்சதுக்கப்புறமா நம்ம தோல் எடுத்துருவோம். தோல் எடுத்து மிக்சிலேயோ இல்லை அப்படின்னா நார்மலாகவோ வந்து பார்த்திங்கன்னா மசிச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சா போதும். ரொம்ப நேரம் நீங்கள் பண்ண வேணாம். இப்போ தோல் எடுத்துகிட்டு மிடில் இருக்கிற அந்த நார் மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்படிங்கும்போது கொழுக்கட்டை வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்காக தான். இல்லை அப்படின்னா கொஞ்சம் நார் வரும் மிடில் இருந்தால். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் அப்படியே கூட போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. மசிக்கிறப்ப நீங்கள் இப்படி பண்ணணும். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணணும். இப்போ ஃபில்லிங்க்கு 1 கப் தேங்காய் போட்டுட்டு ஜென்டலாக ரோஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரோஸ்ட் பண்ண வேணாம். இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதில் தேவையான நட்ஸ் போடுவோம். அதாவது திராட்சை, முந்திரி, நிலக்கடலை, பாதாம் எல்லாம் கூட நீங்கள் போடலாம். பாதாம், பிஸ்தா எல்லாம் கூட. ஏலக்காய் வந்து நான் ஃப்ளேவருக்காக போட்டிருக்கேன். இதை ரோஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் இது வந்து அடுத்த நாள் கூட உங்களுக்கு பர்ஃபெக்டாக கெட்டு போகாமல் இருக்கணும். அதுக்காக தான். நாட்டு சர்க்கரையை ஒரு 1/2 கப் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்குன்னா 3/4 கப் கூட போட்டுக்கலாம். 1 கப் நெய் ஊற்றிட்டு நல்லா வந்து நீங்கள் ஒரு லோ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு வதக்குனீங்க அப்படின்னா அப்படியே ஒன்றோட ஒன்று சேர்ந்து லட்டு மாதிரி வந்துடும். அதே சமயம் இறுகிற அளவுக்கு நீங்கள் விட்டுற வேணாம். இது வந்து ரெடி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மினிட்ஸ் தான் ஆகும். அதுக்கு மேலே உங்களுக்கு ஆகாது. மீடியம் ஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னா லோ ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேமில் கிட்டத்தட்ட ஒரு 3 மினிட்ஸில் ஒன்றா சேர்ந்து வந்துடும் ஃபில்லிங். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த ஃபில்லிங் நீங்கள் கேரட், டேட்ஸ், பீட்ரூட் எது வச்சு வேணாலும் பண்ணலாம். ஈவன் தால் வந்து துவரம்பருப்பு, அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு வச்சு கூட பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா தேவையான ஷேப்பில் நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான லட்டுன்னு சொல்லலாம். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு அயன் ரிச்சான ஒரு ஸ்நாக்ஸுனால் சாக்லேட்டை விடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்படியே வச்சா கூட உங்களுக்கு 1 வீக் வரைக்குமே கெட்டு போகாது. நான் சொன்ன மாதிரி நாட்டு சர்க்கரை பிடிக்கலன்னா வெல்லம், கருப்பட்டி, நார்மல் சுகர், டேட்ஸை வந்து நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சு அரைச்சி அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து மசிக்கணும் இந்த வாழைப்பழத்தை. இது வந்து அவுட்டர் லேயருக்காக நம்ம பண்ணுறோம். இதெல்லாம் உங்களுக்கு பண்ண முடியலன்னா பிரச்சனையே இல்லை. மிக்சியில் போட்டுட்டு அரைச்சிருங்க. மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சம் சுகர் போட்டுட்டு அரைச்சிங்க அப்படின்னா நல்லா ஃபைனாக வந்து அரைபட்டுரும். வாழைப்பழத்துக்குனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். இப்போது அரிசி மாவு 1 கப், கொஞ்சம் உப்பு, நெய், மஞ்சள் தூள், அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணணும். மஞ்சள் தூள் வந்து கலருக்காக தான் ஆட் பண்ணுறோம். வேறு எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே நம்ம இதில் ஆட் பண்ணலை. இப்போது நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றிடணும். கொதிக்கிற தண்ணி ஊற்றி தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். கிராஜுவலாக ஆட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 1 கப்புக்கு 1.25 கப் கொதிக்கிற தண்ணி நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் கூட உங்களுக்கு தேவைப்பட்டால் கூட நம்ம தேவையான அளவு நார்மல் வாட்டர் ஊற்றிட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. பிசைஞ்சோடனே நம்ம வந்து போட்டுடலாம். அந்த வெள்ளை மாவெல்லாம் இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சொன்ன மாதிரி இடையில கொஞ்சம் தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நல்ல ஒரு சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வந்துடணும். இதுலேயே நீங்கள் பால் கொழுக்கட்டையிலேருந்து ஆரம்பித்து ஸ்பைஸியாக கூட நீங்கள் மணி கொழுக்கட்டை கூட பண்ணி சாப்பிடலாம். நல்லாயிருக்கும். இப்போது நமக்கு எந்த அளவுக்கு பால்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சின்னதோ பெருசோ பால்ஸாக வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த பால்ஸை பிடிச்சதுக்கப்புறமா நீங்கள் இமீடியட்டாக வந்து செய்ய ஆரம்பிச்சிடணும். ஸோ கொஞ்சம் நேரம் விட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து ஹார்ட் ஆக ஆரம்பிக்கும். கொஞ்சம் வெடிப்பு வரும், அவ்வளோதான். அப்படி ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு நீங்கள் திரும்ப மாவை பிசைஞ்சு பண்ணலாம். இப்போது இந்த பால் எடுத்து வச்சுட்டு கையிலையும் ஷேப் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இது மாதிரி ஒரு பாக்ஸ் இருந்துன்னா கூட நீங்கள் அதை மேலே வச்சு ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக ரெடி ஆகிடும். 1 செகண்ட்குள்ளே நம்ம ஈஸியான கரெக்டான ரவுண்டு பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நமக்கு திரும்ப ஃப்ளாட்டன் பண்ணுறது, அதாவது திரும்ப தட்டையாக பண்ணுறது ரொம்ப ஈஸியாகிடும். இப்போது ஃபில்லிங்கை நம்ம வைக்கிறோம். வச்சுட்டு க்ளோஸ் பண்ணுறதும் அப்படி தான். உங்களுக்கு பெரிய டெக்னிக்ஸ் எல்லாம் இதுக்கு தேவையில்லை. நம்ம மோதகம் பண்ணுற மாதிரி அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஃபில்லிங் மட்டும் தெரியக்கூடாது, அவ்வளோதான். அப்படி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் நம்ம வேக வைக்கும்போது வெளியே வர பார்க்கும். ஸோ நல்லா பால்ஸாக கிராக் இல்லாமல் பண்ணிக்கலாம்.
ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். கொஞ்சம் தேவைப்பட்டதுன்னா நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு கூட நீங்கள் ரவுண்டாக பிடிச்சிக்கலாம். இது மட்டும்தான் இல்லை, நீங்கள் ஹாஃப் மூன் ஷேப் அதாவது அரைநிலா வடிவில் கூட பண்ணிக்கலாம். இதே மெத்தடில் நம்ம மோதகம் பண்ணுற மாதிரி ஃபில்லிங் வச்சுட்டு கூட நம்ம மோதகம் பண்ணிக்கலாம். ஸோ நான் பிகினர்ஸ்க்காக ஒரு 2 செய்கிறத நான் காட்டியிருக்கேன். எவ்வளோ தின்னாக இருக்குது பாருங்கள் அதனோட அவுட்டர்லேயே. ஸோ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வேக வைக்க போகிறோம். மேக்ஸிமம் 10 மினிட்ஸ், 5 to 10 மினிட்ஸில் நீங்கள் எப்போ வேணாலும் எடுக்கலாம், பர்ஃபெக்டாக வெந்துடும். ஏன்னா ஆல்ரெடி மாவு வெந்தது தான். இதை வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் வெந்ததுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இதில் ராகிலையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சங்குப்பூ அதுலேயுமே நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பீட்ரூட்டில் பண்ணலாம், பாலக்கீரையில் பண்ணலாம். நீங்கள் எந்த ஃபீலிங் வச்சாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயுமே 2000 ரெசிபிஸ் இருக்குது. எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபிஸ் தான். 14 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ்.in வெப்சைட்டையும் 14 இயர்ஸ்க்கு மேலேயே ரன் பண்ணிகிட்ருக்கோம். 8000 ரெசிபிஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா இது ஆட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இதில் அரிசி மாவு பிடிக்கலன்னா நீங்கள் மில்லட், திணை, வரகு, சாமை இதில் கூட நீங்கள் பண்ணி பாருங்கள். கம்பு இதுவுமே நல்லாயிருக்கும்.